இது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்குற நேரம். இவ்வளோ நேரம் கடவுளை நம்ம போற்றி பாடணும், கடவுளுடைய நாமத்தை சொன்னோம், நம்ம பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடணும். நீங்கள் சொன்னீங்களா எல்லாரும்? நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் நேரம் கொடுத்தப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? கடவுள்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொன்னீங்க. இப்போ அதுக்கு பதில் எத்தனை பேருக்கு வேணும்? எப்போ வேணும்? உடனே வேணுமா? ஒரு மாதம் கழித்து வேணுமா? ஒரு வருஷம் கழித்து வேணுமா? உடனே வேணும். உடனே வேணும். அப்போ நம்ம சொல்லியிருக்கோம், அதுக்கு பதிலை ஆண்டவர் அருமையான ஐயாவின் மூலமாக இப்போ நமக்கு கொடுப்பாங்க. நம்ம ஐயா அவர்கள் நமக்கு மிகவும் அறிமுகமான நாள்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளை நேசித்து உற்சாகப்படுத்தி இந்த கிச்சிப்பாளையம் பகுதிக்காக நடைபெறுகிற அந்த ஊழியத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, நம்மளை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி, நம்மளை பெரியவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக வந்திருக்கிறாங்க. அவங்களோட டீமும் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மீதியான நேரத்தை ரூபன் திலகராஜ் ஐயா அவருடைய கரத்தில் நான் கொடுக்குறேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளின் வாழ்த்துதலையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை வீட்டில் பிறந்ததுன்னா சந்தோஷமா துக்கமா? ஆனால் நிறைய வரைக்கும் ஏன் தான் அந்த பிள்ளை பிறந்துச்சோன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாங்க. இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிறந்தா, அந்த முதல் பிள்ளை பிறந்தா நல்லா தாளாட்டுவாங்க, சீராட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒன்றுக்கு மேலே இன்னொன்று வந்துச்சு, கொஞ்சம் அது நல்ல விதமாய் வளர்ந்தால் அந்த பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளால் அழுது கொண்டு இருக்கிறவர்கள் தான் அதிகம். அதுக்கு அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ நான் சில கேள்விகளை மட்டும்தான் கேட்பேன். எனக்கு நான் பெரிய பெருசங்கள்லாம் பண்ண வரல. சில கேள்விகளை கேட்பேன். கேள்வி ஒன்று தான், நான் 3 சாராரும் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் சிறு பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள் 3 சாராராக இருக்கிறீர்கள். நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லணும். பதில் தப்பாக சொன்னால் பெஞ்சு மேலே ஏற்றி விடுவேன். சரியா? இதுதான் டீல். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பதில் சொல்லணும். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? சின்ன பிள்ளைங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு விபிஎஸ்ல சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, தெரிஞ்சதை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? யார் சொன்னது? இல்லை பெரியவங்களுக்கு பிறகு, சின்ன பிள்ளைகள். அவர் பிறந்தா நமக்கு என்னங்க? என்ன சொன்ன? இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? அவங்களுக்கே தெரில. நானே ஏன் பிறந்தேன்னு அவங்களுக்கே தெரில. அந்த காலத்தில் ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் ஆனந்த விடலாம் 50 வாரம் கட்டுரை எழுதினார், நான் ஏன் பிறந்தேன்னு. கடைசியில் நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரிலன்னு முடிச்சிட்டார். அப்போ நமக்கு ஏன் பிறந்தோம் என்கிறது தெரிய வேண்டும். அதனால்தான் நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நினைக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நாம் பிறந்ததற்கான ஒரு மேன்மையை கொடுக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று சிறு பிள்ளைகிட்ட கேட்டேன், சரியாக பதில் சொல்லலை. இப்போ பெண்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் பயம் இல்லை. பாவத்தை நீக்க, அது பொதுவாக எல்லாம் சொல்லக்கூட காரியம். ஆனால் வேறு யாராலும் பாவத்தை நீக்கவே முடியாது. அதனால் பாவத்தை நீக்க வந்தார், அது வசனம் இருக்கிறது. சரி, இப்போ ஏன் பிறந்தார்? ஆண்கள் சொல்லுங்க பாப்போம். உலகத்துக்கு, ரைட், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். ரைட், வெரி குட். அனைவரிடத்தில் அன்பு செலுத்த, நேசிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். சரியான பதிலை தான் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் சரியான பதில் என்றால் சிறப்பான பதில் இருக்கிறது. அதைத்தான் நான் அன்றைக்கி வேதத்திலிருந்து, அது ரைட் தான். பாவத்திலிருந்து மீட்பது என்றால் ரட்சிப்பு. பாவ சேற்றில் கிடக்கிறவனை தூக்கி எடுத்து காப்பாற்றுகிறது ரட்சிப்பு. சரி, நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதற்கு
இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. அதையும் தெரிந்து கொண்டால் இந்த பிறப்பு நமக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால தான் ஏன் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை உலகம் முழுவதும் நம்ம இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்பதின் அர்த்தம் நமக்கு புரியும். அவர் பிதாவின் சித்தத்தை, பிதாவின் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வந்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரணம், தாவீதின் சிங்காசனத்தை எடுத்து நிறுத்துவதற்காக அவர் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நமக்காக வந்தார், நமக்காக செய்தார், எல்லாம் சரி. ஆனால் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தங்களில் இன்னொன்று எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஆனால் பிரதானமான காரியம், பிதா தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக அவரை அனுப்பினார். அப்போ என்ன வார்த்தை? ஒரு கோபமான வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார். கர்த்தர் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அந்த ஜனத்தில் ஒரு குரூப்பை, ஒரு வம்சாவளியை அவர் சபித்து விட்டார், கோபத்திலே ஆணையிட்டு விட்டார். ஒரு வார்த்தை, ஆண்டவர் அன்புள்ளவராச்சே, அவர் கோபம் கொள்ளலாமா என்றால் தேவன் மகா எரிச்சல் உள்ளவர், அவர் கோபம் கொள்வார், கோபம் கொண்டு ஜனங்களை என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சாந்தமாக இருக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் கோபமும் எரிச்சல் உள்ளவருமாய் தான் இருந்தார். பட்சிக்கிற அக்கினியை போல தான் இருந்தார். எடுத்தான் கவுத்தான் உடனே தப்பு பண்ணனா உடனே அழிச்சிருவார். அப்படி பார்த்தானே உலகத்தில் ஒருத்தனும் இருக்க முடியாது. அவர் நீடிய பொறுமையாய் காத்திருக்கிறார். தவறுகளுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அந்த சனப்பொழுதிலே நாம் மறித்து விடுவோம். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் அவர் கிருபையாய் தன் வார்த்தையை சாந்தமாய் மாற்றிவிட்டார். அதான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு வார்த்தை, அங்கே ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அதுக்கான சரித்திரத்தை சொல்ல வேண்டும். அங்கே ஆபிரகாம், லோத்து, இந்த ரெண்டு பேரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். லோத்து ஆபிரகாமுக்கு ஒரு சகோதரனுடைய மகன். ஆபிரகாம் லோத்துக்கு பெரியப்பா. ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாததுனால லோத்துவை தன்னுடைய பிள்ளை போல வளர்க்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு திரளான சொத்துக்கள் வருகிறது, ஆடு மாடுகள். சொத்துக்கள் என்றால் ஆடு மாடுகள். அதை பராமரிக்கிற வேலையை இந்த லோத்து செய்கிறார். இப்போ இவர்கள் இருவரும் ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்தவர்கள், மந்தை பெரிதாகிவிட்டது. அதற்காக கூலி ஆட்களை, வேலை ஆட்களை நியமிக்கிறார்கள். அப்போ யார் வேலை கொடுத்தார்களோ அவர்களுக்கு எஜமானாய் மாறி விடுகிறார்கள். இங்கே தான் பிரச்சனை வந்தது. எப்பொழுதுமே நம்மகிட்ட குறைவாக இருக்கும்போது சொந்த எல்லாம் சமாதானமாக இருப்போம். பணம் வந்துச்சுன்னா எல்லாமே பிரச்சனை தான். அப்பா மகனுக்கும் பிரச்சனை வந்துடும், நண்பர்களுக்கும் பிரச்சனை வந்துடும். ஆஸ்திகளின் திரளினால் லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் மனஸ்தாபம் வந்துட்டு, உடனே லோத்து பிரிஞ்சு போயிட்டான். ஆபிரகாமிடத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டான். ஆபிரகாம் ஒரு ஆளாக இருக்கிறான். அந்த ஒரு ஆளாக இருந்த ஆபிரகாம் கர்த்தரை தேடினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த லோத்து போனான் பார்த்தீங்களா? எப்பொழுதும் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். எல்லாத்தையும் விடாமல் எடுத்துக்கொள்ளுகிறவர் வாழ்ந்ததா சரித்திரமும் இல்லை. அந்த ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், ஜீரோவாக மாறினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். லோத்து எல்லாவற்றையும் அபகரித்து விட்டு செழிப்பான பகுதிக்கு போனான். அவனுடைய மனைவி உப்புத்தூடாய் மாறி போனாள். மனைவி போய்விட்டாள். அவன் வாழ்ந்த பட்டணம் சாம்பலாய் மாறிற்று. இவன் உயிர் பிழைக்க, ஆபிரகாம் ஜெபித்ததினால் லோத்து உயிர் பிழைக்க தப்பித்து ஓடுகிறான். ஓடும்போது அங்கே லோத்து தப்பித்து ஓடுகிறான். அவனுடைய மனைவி போய்விட்டாள். 2 பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். இங்கே என்ன ஆயிடுச்சு? இவன் குடித்து வெறித்து கிடக்கிறான். இந்த குடியினால் என்ன நிலமாகும் பாருங்க. அதான் குடிக்காதீங்க குடிக்காதுன்னு சொல்லி கிறிஸ்தவ கூட்டத்தில் சொல்கிற காரணம் நான் இதுதான். அரசாங்கம் குடியை கெடுக்கும் போர்டை வச்சுக்கிட்டு உங்கள் குடிதான் எங்கள் வாழ்வு என்று சொல்லி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் குடிங்கிறது சாதாரண காரியமாக இல்லை. குடும்பத்தை அழிச்சோம், நாசமாக்கிறோம், பிள்ளைகளை சின்ன பின்னமாக்கிறோம்.
அப்போ இந்த லோத்து குடிவரியில் வாங்கி கிடக்கிறான். இந்த லோத்துவிற்கு 2 பெண் பிள்ளைகள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த புத்தியை பாருங்க, விளங்காத புத்தி. தகப்பனிடத்தில் சேர்கிறார்கள். அவனை குடிக்க கொடுத்து அவனோடு சேர்கிறார்கள். சேர்ந்து 2 பேருக்கும் பிள்ளை பிறக்குது. ஒருத்தன் பேர் அம்மோன், இன்னொருத்தன் பேர் மோவாப். இது 2 எப்படி கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு தகப்பனுக்கு மகளும் தகப்பனுடைய மகளுக்கு பிள்ளையும் உண்டானால் அந்த சந்ததி எவ்வளவு ஒரு மோசமான சந்ததி. நமக்கே அருவருப்பாக இருக்க. அப்போ கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? அவர் கோபத்தில் ஆணையிட்டு விட்டார். நீ இப்படி ஒரு தகாத ஒரு சந்ததியை நீ உண்டாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி. இப்போ வாசிங்க, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3, 4 இந்த வசனங்களை யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க, எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். 252 பழைய ஏற்பாட்டிலே 252ஆம் பக்கம். வாசிங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லிவிட்டார். அவன் அந்த கோபத்தில் ஆணையிட்டு விட்டார். இப்போ 10 சந்ததிக்கு இவர்கள் ஆண்டவரை தேட முடியாது. வந்தால் ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள மாட்டார். 10 தலைமுறை. ஆனால் 11ஆவது இப்போ 10 தலைமுறை எப்பொழுதுமே ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் காலங்களையும் வேலைகளையும் அதில் தீர்மானிப்பார். ஆனால் அந்த காலங்களும் வேலைகளும் வரும்பொழுது அவர் இந்த சாபத்தை நீக்குவார். கோபத்திலே ஆணையிட்டு விட்டார். 10 தலைமுறைக்கு நீ மூஞ்ச பார்க்கவே கூடாது. அந்த சந்ததி சிதறி போய்விட்டது. மோவாப் என்ற ஒரு தேசத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் 11ஆவது சந்ததியை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஐயோ, இந்த சந்ததியை நாம் சபித்து விட்டோமே, இனிமேல் நாம் மன்னிப்போம் என்று சொல்லி 11ஆவது சந்ததியில தான் அந்த மோவாபிய ஸ்திரீ ரூத்து வருகிறார். இந்த சரித்திரம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். வெறும் பிரசங்கத்தை மட்டும் கேட்டு போகக்கூடாது. வேதாகமம் உண்மை என்பதையும் அது சரித்திர அடிப்படையில் உள்ள புஸ்தகம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் எளிமையாக சொல்லுகிறேன். அப்போ அந்த சந்ததி 11ஆவது சந்ததியாக ரூத்து வருகிறாள். ரூத்துக்கு மோவாபிய புருஷன், ஆனால் அவன் செத்து போயிடுறான். ஆனால் இப்போ அந்த ரூத்துக்கு யூதன் ஒருவன் புருஷனாக வருகிறான், எபிரேயன். அவன் போவாஸ். எதனால? இப்போ மோவாபிய தேசத்தில் இருந்த ஸ்திரீ அந்த மாமியாரை பார்த்து சொல்லுகிறாள், உம்முடைய தெய்வம்தான் என்னுடைய தெய்வம், உம்முடைய ராஜ்யம் உம்முடைய தேசம்தான் என்னுடைய தேசம், உம்முடைய ஆலயம்தான் என்னுடைய ஆலயம், மரணம் ஒன்றுதான் என்னையும் உம்மையும் பிரிக்கும் என்று சொல்லி இந்த மாமியார் பின்னால் அவள் எருசலேம் பெத்லகேமுக்கு வருகிறாள். உடனே ஆண்டவர் மனமிறங்குகிறார். எந்த மோவாபிய ஸ்திரீ அருவருப்பானது என்று சொல்லி சாபம் பண்ணினாரோ அதே சந்ததியில் அங்கே தாவீதுடைய தாத்தா பிறக்கிறார், தாவீதுடைய தகப்பன் வருகிறார், தாவீது வருகிறார். ஹல்லேலூயா. அந்த சாபம் நீங்கிட்டு, அந்த மோவாபியருடைய சாபம் நீங்கிட்டு, இந்த தாவீதுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து 28ஆவது தலைமுறையில் வருகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய அப்பா பேர் யோசேப்பாக இருந்தாலும் தாய் மரியாளாக இருந்தாலும் அவர் தாவீதின் குமாரன் என்று தான் அழைக்கப்படுவார். அப்போ இந்த தாவீதுடைய வம்சத்தில் ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பக்கத்தையும் சொல்லிடுங்க எடுத்தவங்க, நான் பிள்ளைகள் கொஞ்சம் திணறாங்க. 2 சாமுவேல் 7:16. ஆ 393ஆம் பக்கம் வாசிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜாங்கம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார்.
ஆ இப்போ ஜனங்களை ஆளுவதற்கு கர்த்தர் ராஜாவை ஏற்படுத்துகிறார். முதல்ல ஒரு ராஜா, அந்த ராஜா சவுல். அவன் பென்யமீன் கோத்திரம், வேற கோத்திரம். அவன் மாண்டு போனான், அவனுடைய பிள்ளையும் மாண்டு போனான். இப்போ அந்த இடத்துல யூத வம்சத்தில் வந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாம் பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பிளான். சவுல் வந்து வேற வம்சம், அவன் தவறு பண்ணுகிறான், மரித்தான், அவனுடைய பிள்ளையும் மரித்து போகிறான். நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை யோனத்தானும் மரித்து போகிறான். இப்போ தாவீது ராஜாவாக மாறுகிறான். அந்த தாவீதுடைய வம்சம் கொஞ்ச நாள் நல்லா ஆட்சி செய்கிறாங்க. சாலமன் நல்லா ஆட்சி செய்தான், யோசாபாத் நல்லா ஆட்சி செய்தான். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ராஜாக்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை. உடனே சிறைப்பட்டு போனார்கள். ரோம பேரரசு கடைசியில் 400 வருஷம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்னால் அவள் ரோம பேரரசுகிட்ட, பாபிலோன் தேசம், இப்படி பல தேசங்களுக்கு அடிமைப்பட்டு கடைசியில் ரோம பேரரசில் அடிமைப்பட்டு கிடந்தார். இப்போ கர்த்தர் பார்த்தார், ஐயோ என்னுடைய தாவீதின் சிங்காசனத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன், என்னென்னைக்கு நிலைத்திருக்கும் என்று சொன்னேனே, இன்றைக்கு அந்த சிங்காசனம் ஆளில்லையே என்று சொல்லி ஆள்வதற்காக தன்னுடைய வார்த்தை, உலகத்தை அவர் எப்படி படைச்சார்? வார்த்தையினால் படைத்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வார்த்தையினால் படைத்து, தன்னுடைய ஆவியை அவருக்குள் வைத்து, தனக்குள்ளா இருந்த வெளிச்சத்தை அவருக்குள் வைத்து, அதனால ஒரு சகோதரன் கூட சொன்னார், இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை வைத்து அவரை மானிடனாக அனுப்புகிறார். அந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறார். உடனே ஜனங்கள் நினைக்கிறார்கள், சிதறி கிடக்கிற எங்கள் யூதர்களுக்கு இவர்தான் ராஜா என்று சொல்லி ராஜாவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவரோ சொல்லிவிட்டார், நான் இவ்வுலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, என்னுடைய ராஜ்யம் வேறே என்று சொல்லி அந்த ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யூதருக்கு ராஜாவாக அவர் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சரித்திரத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், இது சாம்பிள். இதை விவரிச்சோன்னா 5 மணி நேரம் பேசணும். ஆனால் நான் சுருக்கமாக ஒரு முன்னுரை தான் சொல்லியிருக்கேன். இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றுவார். ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லி அது சாபமாக இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இங்கே பார்க்கிறோம், ஒரு ஜாதிக்கு சாபத்தை கொடுக்கிறார், இன்னொரு ஜாதிக்குள்ள அங்கே வம்சம் இல்லாததுனால இயேசு கிறிஸ்து அங்கே ராஜாசனமாய் வருகிறார். வார்த்தையில் உண்மை உள்ளவர். இன்னைக்கு இந்த பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் என்ன சாபம் இருக்கிறதோ தெரியாது. 10 தலைமுறையாக ஏதாவது சாபங்கள் இருந்திருக்கலாம். சாபத்துக்கான காரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை வழிபட்டு பேய்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தால் அது என்னன்னைக்கும் சாபம். ஒரு ஏழைக்கு உன்னிடத்தில் கொடுப்பதற்கு இருந்தும் கொடுக்காமல் மனதை கடினப்படுத்தி கொண்டு போவாயானால் அது ஒரு சாபம். ஒரு மனிதனுடைய ரத்தத்தை சிந்திவிட்டால் 7 தலைமுறைக்கு அது சாபம். இப்படியெல்லாம் நிறைய சாபங்கள் இருக்கிறது. பாவம் என்பது வேற. பாவம் என்பது ஒரு மனுஷனோடு முடிந்துவிடும். சாபம் என்பது உன் சந்ததிக்கு தொடரும். அதனால தான் சிலவங்க இந்த சந்தையில் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, எந்த வம்புதுமெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த வீடு ஒரு மாதிரி சுடுகாடு மாதிரி இருக்கும், ஒரு நிம்மதியே இருக்காது. இந்த சாபம் இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? திரளாய் சம்பாதிப்பார்கள், சம்பாதிக்க திராணி இருக்கும், ஆனால் ஒன்றும் மிச்சம் இருக்காது. கை கட்டினது வாய்க்கு எட்டாது. எல்லாம் கிரெடிட் கார்டு தான். கடன் வாங்கி கல்யாணம், கடன் வாங்கி வீடு, கடைசியாக கடன் வாங்கி அடக்கம், கடன் வாங்கி தான் சுடுகாடு. வாழ்க்கை முழுக்க கடன். உண்மைதானே? ஆனால் நாம் திரளாய் சம்பாதிக்கிறோம். பொத்தலான பை. இன்னைக்கு நீங்கள் யாரும் ஒன்று சாதாரணவர்கள் கிடையாது. உங்களுக்கு உழைப்பதற்கான நல்ல தாளம் இருக்கிறது, திறன் இருக்கிறது. உங்களால் சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது பெரிதல்ல, எவ்வளவு மிச்சம் பிடிக்கிறீர்கள் என்பதுதான் பெருசு. அப்போ வீணான செலவுகள் அது ஒரு சாபம். இன்னொருத்தருக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க, சாப்பாடு இருக்காது. இன்னொருத்தருக்கு வகை வகையாக சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. 50 வியாதி இருக்கும். தக்காளியாக சாப்பிட்டா பிபி, சுகர், காப்பி குடித்தா சுகரு, உப்பு போட்டு சாப்பிட்டா தலை கிருன்னு சுத்தம், வியாதி. அது ஒரு வாழ்க்கையை செத்தே போயிடலாம். அவன் வாழ்ந்து எதுக்கு பிரயோஜனம்? அது ஒரு சாபம். இன்னதுக்கு அழகாக வீடு இருக்கும், ஏசி இருக்கும், ஆனால் படுத்தா தூக்கம் வராது.
கெட்ட சொப்பனம், விடிஞ்சா என்ன ஆகுமோ, தூக்கமே வராது. காலைல விடிஞ்சு எழுந்தா எரிச்சலோடு எழும்புவான். அதே நேரத்தில் இந்த பத்திரக்காளி முகத்தை வச்சா எப்படி இருக்கும், அதை மாதிரி கடுன்னு எழும செத்தவனை போல எழும்புவான். அது ஒரு கேடு கெட்ட ஒரு நித்திரை. இன்னைக்கு அது ஒரு காரியம். அவன் நல்லா யோசிச்சு பாருங்க, இது சாபத்துக்கான அடையாளம். இன்னைக்கு இதெல்லாம் அந்த அடையாளங்கள்லாம் யார் வீட்டிலலாம் இருக்கு? கொஞ்சம் வெக்கப்படுவீங்கன்னு நினைக்க தைரியமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி விடுவிக்க போகிறார். அதுதான் இயேசு பிறந்தார். அதுதான் இந்த செய்தியை கொண்டு வந்தேன். ஏன் இயேசு பிறந்தார் என்பதற்காக அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மைகள். அப்போ நீங்கள் அறிந்தோ அறியாமலையோ இந்த சாபங்கள் உங்கள் சந்ததிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் உங்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது. அதனுடைய விளைவு இன்றைக்கு நீங்கள் இந்த வேதனையோடு இருக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிறந்துட்டேன், நான் உனக்குள்ள பிறக்க இடம் கொடு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ரூத்துடைய வம்சத்தின் சாபத்தை நீக்கினாரோ, எப்படி ஒரு தாவீதுடைய சிங்காசனம் வீழ்ந்து போன போது அதை தூக்கி எடுக்க சிங்காசனத்துக்கு வந்தாரோ, அதே போல என் இயேசு கிறிஸ்து உன்னை கிருபையினால் சிங்காசனத்தில் அமர செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை சாபங்களையும் நீக்கி உங்களுக்கு சிங்காசனத்தில் அமர செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சார், இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யாராவது கேட்டா ஏன் இயேசு பிறந்தாருன்னா, இதுக்கு தான் பிறந்தாரு, என் சாபத்தை நீக்கினாரு, கீழே கிடந்த என்னை இன்னைக்கு சிங்காசனத்தில் என்னை அமர வைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம். காந்தியுடைய பிறந்த நாளை நீங்கள் ஏன் கொண்டாடுறீங்க? காந்தியை பார்த்தவங்க யாரும் இல்லை. ஏன் அவருடைய பிறந்த நாளை இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் கொண்டாடுறீங்க? தேச தந்தை அவர் என்ன செய்தார்? இந்தியாவுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தார். ஒரு காமராஜரை ஏன் நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள்? அவர் உங்களுக்கு சொந்தமாக அல்லது என்ன செய்தார்? சொத்து எழுதி வச்சார். அவரே 100 ரூபாயோடு போய் சேர்ந்தார். மாற்று வசரம் இல்லாமல் அவர் இறந்தார். ஆனால் படிப்பதற்கு கல்வி கண்ணை கொடுத்தார். அதனால் அவருடைய பிறப்பு நமக்கு நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சாபத்தை நீக்கி நம்மை சிங்காசனத்தில் வைக்க இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால தான் அவர் வாக்கு தத்தங்களில் உண்மையுடன். இப்போ கண்களை மூடலாம். இப்போதான் செய்திக்கே போக போகிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன் பிறந்தீர் என்பதற்கான 2 காரணங்களை இவர்களுக்கு சொல்ல சொன்னீர். அப்போ இவர்கள் சாபத்தின் மத்தியில் இருக்கிறார்கள், புழுதியில் கிடக்கிறார்கள். இந்த சாபங்கள் நீங்கி இவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு தாவீதை போல சிங்காசனத்தில் இவர்கள் அமர வேண்டும். அதற்காகத்தான் நீர் பிறந்தீர். ஆகவே அந்த பிறந்த நாளை நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். அந்த சந்தோஷம் என்னென்னைக்கு எங்களுக்குள் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது எங்களோடு கூட பேசும், அடையனை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும். உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. சங்கீதம் 113 வாசிக்க கேட்டோமே, அந்த சங்கீதம் 113 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிறார். இது ஒரு வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நேரடியாகவும் வரும், தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் வரும். தாவீதே ஒரு தீர்க்கதரிசி தான். தீர்க்க தரிசனமாக தான் பாடல்களை பாடுவான். அப்போ என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்க வாக்குத்தத்தம்? சிறியவனை நல்லா வாசிங்க. எல்லாரும் பைபிள் வச்சுக்கணும், எல்லாம் சத்தமாக வாசி. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசிப்பாங்க. வாசிங்க. ம் ம் அப்படியே அந்த வசனத்து மேல கைய வைங்க. அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும். நிறைவேற்றவே நீர் பிறந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆமே ஆமே ஆமே. அவ சிறியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து அவர் எடுத்து ராஜாக்களோடு அமரச் செய்வேன். அதான் சிங்காசனம். இப்போ எனக்கு அருமையான தேவச்சனம். இன்னைக்கு நாம் சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஒரு ஏழையுடைய குரலுக்கு யாராவது பதில் கொடுப்பார்களா? கேட்க மாட்டாங்க. ஏழை சொல் அம்பலம்
ஏறாது. ஏழை நல்லா பேசுவான், கருத்தாய் பேசுவான், ஆனால் அவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு பணக்காரன் ஆடம்பரமாய் உடுத்திருப்பான், முட்டாள்தனமாக பேசுவான், ஒரு கேவலமாக பேசுவான், ஆனால் அதுக்கு கைதட்டி சிரிப்பாங்க. ஏ அப்பா என்ன பிரில்லியண்டாக பேசுகிறாரு. ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்கு. எளிமையானவர்களை மதிக்காது. தோற்றத்தை வைத்து தான் இன்னைக்கு மனிதர்கள் மற்றவர்களை மதிக்கிறார்கள். அவருடைய வேலை, அவருடைய பதவி, சொத்துக்கள், இதுதான் இன்னைக்கு மனித குலத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை சமநிலைப்படுத்தத்தான் வந்தார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒன்றும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாம் சொல்லுவான், நான் தான் ஏழை பங்காளன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன். எல்லாம் சுத்த போய் ஏழையை சுரண்டி நம்ம மேலே சவாரி செய்து அவன் சிங்காசனத்தில் இருக்கிறக்கான வைத்த பழைப்பு. எவனாவது ஏழைக்கு செய்திருக்கானா? ஏதோ அரசாங்கம் சில காரியங்களை செய்கிறது. ஆனால் என் தேவன் ஒவ்வொருவருக்கும் செய்வார். ஏனென்றால் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அதுக்காக தான் சொன்னேன், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அதை கட்டாயம் செய்வார். சின்னவனை சிறியவனை, இன்னைக்கு நம்ம சிறியவர் தான், படிப்பு குறைவு தான், வீடு வாடகை தான், ஓட்டு வீடு தான், இல்லை கூரை வீடு தான், உழைச்சாதான் சோறு, வேலை இருந்தால் தான் சாப்பாடு, வெள்ளம் இருந்தால் வேலை கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்க்கிறோம். அன்றாடம் காட்சிகள் இதோ அன்னன்னைக்கு செலவுக்கே சரியாக இருக்குது. அதை மிச்சம் பிடிச்சு நம்ம பிள்ளைகளை எங்கே படிக்க வச்சு ராஜகுமார்த்திகளை மாற்றுவது? அப்போ நம்ம சிறியரும் வறியருமாய் இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய குரலுக்கு ஒருவர் செவிசாய்க்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருடைய செய்தி அரண்மனைக்கு சொல்லப்படவில்லை, ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்கப்படவில்லை. இருட்டில் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருளில் கிடந்தார்கள் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் என்றால் அருவருப்பானவர்கள். குடும்பங்களை விட்டு, உறவுகளை விட்டு, வயல்வெளியிலே, திறந்த வயல்வெளியிலே பகலெல்லாம் ஆடை மேய்த்து இரவெல்லாம் கண் விழித்து ஆட்டை பராமரிக்கிற ஒரு வேலை. அந்த ஆட்டு சாணம், ஆட்டு மூத்திரம், அதுதான் வாசனை, அதான் சென்று அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்றைக்குத்தான் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விழி உண்டாகுமோ என்று சொல்லி ஆகாயத்தை பார்த்து படுத்து கிடக்கிறார்கள். அங்கே ஒரு வெளிச்சம் தோன்றிற்று. லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதனால தான் கிறிஸ்துமஸுக்கு நம்ம வெளிச்சங்களை போடுகிறோம், ஸ்டார்ஸ் போடுகிறோம். ஏன்? அன்னைக்கு அந்த இருளில் இருந்த மேய்ப்பர்களுக்கு வானத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ பெத்லகேம் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவரை போய் பாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம், அவருடைய பிறந்த நாளே காணும்படியாய் வந்திருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ அவர் வார்த்தையில் உண்மை எளியவனை. அப்போ இன்னைக்கு உலகம் எளியவனை மதிக்காது, ஒன்றும் செய்யாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க எளியவனை நினைக்கிறவர். உலகம் பணக்காரனை தான் நினைக்கும், அவனை தான் கைகொட்டி போற்றும். ஆனால் இல்லாதவனை ஒன்றும் மதிக்கவே மதிக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது. நமக்காக குரல் கொடுக்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் ஏழை கோலத்தில் வந்து எளிமையான மக்கள் வாழ்கிற கலிலேயா பட்டணத்திலே வாழ்ந்து, படிப்பறிவில்லாத ஏழை எளியவர்களோடு கூட வாழ்ந்து, கடைசியில் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அறிவு சார்ந்த மக்கள் நிறைந்த எருசலேமுக்கு வருகிறார். அது வரைக்கும் ஏழை எளிய மக்களோடு தான் இருந்தார். உயிர் தெழுந்த பிறகு கூட அவர் எருசலேமிலே இல்லை, நான் கலிலேயாவுக்கு போகிறேன், உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போகிறேன், என்னை அங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த ஏழை எளிய மக்களைத்தான் அவர் தேடி போனார். அவர் எனக்கு அருமையாக தெரிய வச்சாங்க. இந்த சேலம் கிச்சிலிப்பாளையம் இந்த பகுதியில் நீங்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட, உழைத்தும் இன்னைக்கு மிகுதி எடுக்க முடியாதபடி சாபத்திலும் ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தை மாறாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று இன்னொரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ எப்படி உயர்த்துவார்? அவர் ஏழைகளுக்கு பங்காளன், ஏழைகளை நேசிக்கிறார் என்று சொன்னீர்களே, அதுக்கான என்ன ஆதாரம்? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 3 வருஷம் தான் ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியம் செய்கிற காலங்களிலே அவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை யார் சுதந்திரிப்பார்கள்? பரலோக ராஜ்யம் 3ஆவது வானத்தில் இருக்கு. அதை பணம் கொடுத்து வாங்க முடியாது, பணம் கொடுத்து
வாங்க முடியாது, அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், ஒரே நாளிலே இருவர் மறிக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 29லேருந்து 35 அந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அதில் இந்த சம்பவம் இருக்கு. ஒரே நாளில் இருவர் மறிக்கிறார்கள். ஒருவன் ஏழை, இன்னொருவன் பெரிய ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் என்றால் கோடீஸ்வரன், பணக்காரன் என்றால் கொஞ்சம் பணம் இருக்கிறவன். ஆனால் ஐஸ்வர்யவான் என்றால் கோடீஸ்வரன். அவன் வீட்டு வாசலிலே ஒரு ஏழை யாசகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறான், பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். வறுமை, அவனுடைய சரீரம் முழுவதும் பற்கள், ஆக்வர்ட், கைவிடப்பட்டவன். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய பெயரை சொல்கிறார், லாசரு என்று சொல்லுகிறார். எல்லாரும் உலகத்தில் யாரை சொல்லுவாங்க? பணக்காரன் பேரை தான் சொல்லுவாங்க, பணக்காரன் பேரை தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் மாத்திரம் ஏழையின் பெயரை சொல்லுகிறார், லாசரு என்று சொல்லுகிறார். அப்போ அவன் தரித்திரத்தில் இருக்கிறான், அந்த பணக்காரன் செல்வ செழிப்போடு இருக்கிறான். 2 பேரும் மரித்தார்கள். பணக்காரன் நரகத்துக்கு போகிறான், ஏழை லாசரு பரலோகத்துக்கு போகிறான். அப்போ இப்போ யார் ஐஸ்வர்யவான்? பரலோகத்தில் தங்கத்தில் தான் ரோடு. ஆச்சரியமான இது. அப்போ பரலோகத்துக்கு போகிறது எல்லாரும் போக முடியாது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இன்னைக்கு நீ ஏழை, ஆனால் நீ தான் பணக்காரன். எப்படி? உனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அது 3ஆம் வானத்தில் இருக்கிறது. அப்போ அந்த ஏழையுடைய பெயரைத்தான் கர்த்தர் நினைவில் வைத்திருந்தார். ஒருவேளை நீங்கள் ஏழை நினைக்கலாம், எங்களை யார் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என் இயேசு கிறிஸ்து உங்களை நினைத்திருக்கிறார். அதனால தான் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். எதற்காக? உங்களை ஐஸ்வர்ய சம்பனர்களாய் மாற்றும். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அங்கே ஒரு வீடு இருக்கிறது. யோவான் 14:2-3 எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. அப்போ இந்த பூமியில் வீடு இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, அங்கே ஒரு வீடு இருக்கு. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் பூமியிலேயே நீங்கள் வாழ்வதற்கு ஒரு வீட்டை தருவார். இது ஆச்சரியமான செயல். அப்போ கூப்பிடுகிற எளியவனின் குரலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன். ஒரு ஏழையை அவர் நினைவு கூறுகிறார். இன்னொரு ஏழையை குறித்து சொல்லணும். இப்போ இந்த லாசரை குறித்து சொன்னேன். இந்த லாசருடைய பெயரை ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த லாசருக்கே சோறு கிடையாது. இந்த லாசருக்கு சோறு, ஆனால் அவனை நம்பி சில நாய்கள் இருந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவன் தனக்கு கிடைக்கிறதுல அந்த நாய்களுக்கு வச்சிருக்கிறான். இப்போ இவனுக்கு சோறு இல்லை, ஆனால் அந்த நாய்களும் எவ்வளோ ரோசமானது பாருங்க. அந்த பணக்காரன் வீட்டில் போய் வாழ ஆட்டலை, இந்த லாசர் கூடவே இருந்து அவனுடைய பறக்கைகளை நக்கிக்கிட்டு ஆறுதல் சொல்லுது. கவலைப்படாத லாசரு, நமக்கு இந்த வீடு இல்லைன்னா 1000 வீடு. இது தம்மா இவன் கிடக்கிறான் சில்லறப்ப. அந்த நாய்கள் அவனுடைய பறக்கைகளை நக்கி, அது நாய் நக்குன்னு எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கணும். இவன் நொடிஞ்சு போய் கிடக்கிறான் சோறு இல்லையேன்னு. அப்போ அந்த நாய்களுக்குள்ள ஒரு நன்றி. இன்னைக்கு உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒன்றும் கொடுக்க முடியலன்னு சொல்லாதீங்க. நாம் குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஓசூர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இப்பொழுது அது ஒரு பெரிய தொழில் நகரம். தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய நகரமாக அது மாறிவிட்டது. அந்த நாட்களில் அது வளர்ச்சி அடைந்து வருகிற ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சகோதரன், அவர் குடும்பம் கிடையாது, குடும்பத்தால் விரட்டப்பட்டு விட்டார். அனாதையாக அந்த ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் சுற்றி கொண்டு இருக்கிறார். அவருக்கு குளிக்க இடம் இல்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, கந்தை வஸ்திரம், குளிர் வேறு அதிகமாக இருக்கும் ஓசூரில். சாப்பாடுக்கு என்ன செய்யறது? மானஸ்தன், எங்கே போய் கையேந்திரன்னு தெரில. ஹோட்டல்களில் வெளியே தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா, எச்சி இலைகள், அது எடுத்து நாய்களோடு சண்டை போட்டு அதில் கிடைக்கிறத எடுத்து வயிற்றை கழுவுறவர். இதுதான் அவருடைய வாழ்க்கை. பரட்டு தலை, சிறைக்காத தாடி, அலங்கோலம், அருவருப்பு. ஆக அப்படி ஒரு மாற்று வஸ்திரம் இல்லாதபடி ஒரு பைத்தியத்தை போல சுற்றி கொண்டு இருந்தார். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு சின்ன இதை மாதிரி ஒரு சபை. அந்த சபையில் ஒரு 3 நாள் கூட்டம். அப்போ அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுகிறார்கள் என்று ஒரு செய்தி. உடனே இந்த சவருக்கு வயிற்று பசிக்காக எச்சிலே சாப்பிடுகிறவன், அவன் இந்த சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி அங்கே வந்துட்டான்.
இங்கே கூட்டத்துக்குள்ள வருகிறான். கூட்டத்தில் உள்ளவங்க வாலண்டியர்ஸ் அவரை உள்ள விட மறுக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய துர்நாற்றம், அவனுடைய தோற்றம். நாம் அப்படி இருக்கவே கூடாது. கிறிஸ்தவத்தில் அது இருக்கவே கூடாது. அங்கே ஒரு வேறுபாடை காட்டுகிறார்கள். இது அந்த பாஸ்டர் பார்த்துட்டார். அந்த பாஸ்டருக்கு அப்போ 92 வயசு. சமீபத்தில் தான் கர்த்தர் நித்திரை அடைந்தார். அந்த பாஸ்டர் இதை பார்த்து விட்டார். பார்த்து விட்டு அப்படியே உள்ள வர சொல்லுங்கள் என்று சொல்லி உள்ள அமர சேர்த்தார். அதான் கிறிஸ்துவின் அன்பு. எல்லாரையும் சமமா பார்க்கணும், ஏற்றத்தாழ்வு பார்க்கவே கூடாது. உட்கார வச்சுட்டு அவன் பசியில் வார்த்தையை கேட்க முடியும். எப்போ சோறு போடுவாங்கன்னே உட்காந்துட்டு இருக்கான். அவன் கூட்டம் முடிஞ்சது. கூட்டம் முடிஞ்ச உடனே அவனுக்கு என்னமோ தோணுச்சு, இந்த பெரிய மனுஷன்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு வர்றான். இவர் அவனை பார்த்தார். பார்த்து விட்டு, ஏன்பா இந்த கோலத்தில் இருக்கிற, ஏன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? உடனே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறான். இந்த மாதிரிலாம் ஆயிட்டியா, கேட்பாரட்டு கிடக்கிறேன், புழுதியில் கிடக்கிறேன், யாரும் உதவி இல்லை, ஹோட்டலில் கிடைக்கிற இச்சி சோறு சாப்பிட்டு இருக்க, நீங்கள் சோறு போடுவாங்கன்னு சொன்னாங்க, அதனால் பசியாரலாம் என்று வந்தேன். அப்படியாப்பா, நீ இப்படி இருந்தால் எத்தனை நாளைக்கு? நான் 3 நாள் சோறு போடுவேன். யார் உனக்கு சோறு போட போகிறாங்க? நீ உழைக்கணும். ஐயா, நான் என்ன செய்யறதுயா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா, நான் என்ன தொழில் செய்யணும்? அப்படி சொல்லாத. ஆண்டவனை படைக்கும் போது உனக்குள்ள ஒரு தாளந்தை வைத்திருக்கிறான். உனக்கு தெரியல, யாரையும் அவர் வெறுமையே படைக்கலை, படைத்து விட்டு நல்லது என்று தான் கண்டார். உனக்குள்ள என்னமோ இருக்கு, நீ இப்படி சோம்பேறிய சுத்தாத, இது நல்லதல்ல. ஐயா, நான் என்ன பண்ணட்டும், என் நிலைமைப்படி. அதான் நிலைமையை சொல்லாத, உனக்குள் என்னமோ இருக்கு, உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும்னு கேட்டாராம். வேலை கொடுத்தா உனக்கு என்ன வேலை செய்யும்? ஐயா, எனக்கு எந்த வேலையும் பெரிய அளவில் தெரியாது. ஒரு ஊறுகாய் கம்பெனியில் வேலை பார்த்தேன், அங்கே கொஞ்சம் மாஸ்டராக வேலை பார்த்தேன். அதனால் ஊறுகாய் தயாரி பண்ண தெரியும். அந்த கம்பெனி நஷ்டம் அடைஞ்சிட்டு, அது தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியும். அதுதான் கொஞ்ச நாள் நான் சாப்பிட்டு வயிற்ற கழுவுனேன். ஊறுகாய் போட தெரியும் அப்படின்னு. அப்படியா? எனக்கு ஊறுகாய் போட தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனால் உனக்கு ஊறுகாய் போட தெரியும். இப்போ 2 பேரையும் வச்சா நீ தான் மேலானவன், நீ தான் மேலானவன். அதனால் கையை வச்சு ஜெபம் பண்ணி, நீ ஒன்று செய்ய, நாளைக்கு எனக்கு 1 பாட்டில் ஊறுகாய் போட்டு கொண்டு வா அப்படின்ட்டாரான். ஒரு பைசாவும் கொடுக்கல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், போ அப்படின்ட்டாரான். இந்த மனுஷன் போகிறான், திட்டிக்கிட்டே போகிறான். என்னடா இது, சும்மா வந்தவனை கூப்பிட்டு 1 பாட்டில் ஊறுகாய் செய்து கொண்டு வாங்குறாரு, காசும் தரல, நான் எங்கே போவேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறான். அவன் யோசிக்கிறான், நம்மளை ஒரு நல்ல மனுஷன் நம்மளை விசாரிச்சு, அத்தனை பேர் மத்தியில் என்னை உட்கார வச்சு, நான் அன்பாக விசாரிச்சு எனக்கு ஜெபம் பண்ணார, ஏன் அந்த பெரிய மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். கையில் பணம் இல்லை. உடனே ராத்திரியெல்லாம் சுற்றி இருக்கிறான். சுற்றி அங்கங்கே இந்த டாஸ்மாக் குடிகார நண்பர்களுக்காக நன்றி, இந்த குடிச்சிட்டு போடுறான் பார்த்தீங்களா பாட்டில், பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோதையும் பொறுக்கியிருக்கான். பழைய வேஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு 25 ரூபா வந்திருக்கு. அதை கொண்டு ஒரு அண்ணாச்சி கடையில் கொடுத்து, எப்பா எனக்கு மிளகு வத்தல், அந்த மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு எண்ணெய் பாக்கெட், சின்ன பாக்கெட்டு, இந்த மாதிரி கொஞ்சத்தை வாங்கிட்டு வந்து ராத்திரிலாம் உட்காந்து தயார் பண்ணுறார். தயார் பண்ணால் அவனுக்கு ஊறுகாய், அவன் தான் தெரியும் அந்த தொழில். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் நிறையா ஊறுகாய் வந்துச்சு. இதுக்கு எலுமிச்சம்பழம் வாங்க காசு இல்லை. என்ன செய்திருக்கான், ஓசு கொஞ்சம் குளிர் பிரதேசம், ரொம்ப சர்பத்து விற்காது. அது கோடை காலமாக இருந்ததுனால சுற்றி பார்த்தா சர்பத்து கடையில் பிழிஞ்சு போட்டால் லெமன் கிடக்கு. அதெல்லாம் எடுத்து கழுவி சக்கை அதை எடுத்து நறுக்கி போட்டு அடுத்த நாள் சாயந்தரம் அந்த பாட்டில் பாஸ்டர்ட்டை கொண்டு வராப்புல. அன்றைக்கும் கூட்டம், சாப்பாடு முடித்தோடனே, ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னு கீழ்ப்படிஞ்சு பெரும்பாடுபட்டு 1 பாட்டில் தயார் பண்ணியிருக்கேன். உடனே அவர் சோத்திரம் சொல்லிட்டு திறந்து நாக்கில் தடவி பார்த்துருக்கிறார். ரொம்ப டேஸ்ட், டேய் ரொம்ப டேஸ்டாக இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி கைப்போக்கம் யாருக்கும்
வராது. அதனால் இன்னைக்கு போ, நாளைக்கு 5 பாட்டில் என்ன செய்து கொண்டாரு. அதுக்கும் காசு கொடுக்கல. நீ சாப்பிட்டுட்டு போ, நாளைக்கு 5 பாட்டில். இவருக்கு என்ன ஏதோ ஒரு 100 ரூபா கொடுப்பாருன்னு பார்த்தா நக்கி பார்த்துட்டு நல்லா இருக்கு நீ போகணும்னு வாழ்த்து அனுப்பிட்டார். இவர் போறார். என்னடா சரி பெரிய மனுஷனா இருக்கிறாரு, இவ்வளோ கூட்டம் அவருக்கு வார்த்தையை கேட்குறாங்க, சரி போவோம். நேற்று நம்ம ஒரு பாட்டில் தயாரித்தோம், அவர் சொல்கிற சாமி எனக்கு உதவட்டும். அதான் பாருங்க தெய்வ நம்பிக்கை. இப்போதான் அவனுக்கு தெய்வ நம்பிக்கை வருகிறது. அவர் சொல்கிற சாமி எனக்கு உதவி செய்யட்டும்னு சொல்லி, எப்பா அவர் சொல்கிற அந்த சாமி எனக்கு உதவி செய்யுங்கன்னு இருக்கான். சாமி பேர் சரியாக தெரியாது, ஆனால் அந்த பெரியவர் சொன்ன சாமி எனக்கு உதவி செய்யட்டும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டா அவனுக்கு தெய்வாதீனமா ஒரு காய்கறி கடையிலேருந்து எலுமிச்சம்பழம் வைக்கலாம் தூக்கி போய் விட்டுருக்காங்க. அதை எடுத்துட்டோம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி எலுமிச்சங்காய் போடுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதையும் பொறிக்கிருக்கு. அவ்வளோதையும் பொறிக்கிறது பொறிச்சா நிறைய சேர்ந்துட்டு நிறைய சேர்ந்துட்டு. இப்போ வத்தல் வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், மிளகாய் வாங்கணும், அதுக்காக வேஸ்ட் பேப்பர் அதெல்லாம் பொறுக்கி ஒரு வழியாக தயார் பண்ணிட்டார். 5 பாட்டில். இப்போ 3ஆவது நாள் கூட்டம் ஃபாதர்கிட்ட வராங்க. வந்தவுடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், அதுக்காக இவனுக்கு வேஷ்டி ஷர்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. எடுத்து வச்சு அவன் வாலண்டியர்ஸ் வந்தோடனே அந்த சகோதரனை எண்ணெய் தேய்த்து குளிக்க வையுங்கள், சவரகம் பண்ணுங்கள், புதிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துவீங்கள் என்று சொல்லி அவனை புது மாப்பிள்ளை மாதிரி ஆக்கி உட்கார வச்சாச்சு. இப்போ பிரசங்கம் கேட்குறாரு. இப்போ முடிய போகுது. அந்த பாஸ்டர் கூப்பிட்டார், எல்லா சபை மக்கள் இருங்க, இந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ தான் அவர் எல்லாத்தையும் சொன்னாராம். எனக்கு ஆவியான உணர்த்தினார். அன்றைக்கே கொடுத்துருந்தேன், இவன் சோம்பேறி வேற எங்கேயா போயிருப்பான். ஆனால் அவனுக்குள்ள இருக்க தாளந்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு 5 பாட்டில் அவன் அதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான் என்று எனக்கு தெரியும். ஆனால் 5 பாட்டில் கொண்டு வந்திருக்கிறான். அதை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவருக்கு உலகம் முழுக்க 250 சபை இருக்கு, கிருபாசனம் ஒரு சபை இருக்கு. அவர் 16 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அந்த பாஸ்டர். அப்போ கையை வச்சு ஜெபம் பண்ணி அதை ஏலம் விட்டார். பொதுவாக அந்த சபையில் ஏலம் விட மாட்டாங்க. இந்த சகோதரனுக்கு கர்த்தர் ஊர்காய் செய்கிற தாளந்தை கொடுத்திருக்கிறார். அது பெருக வேண்டும், அவை சபை உதவ வேண்டும். அவை உங்களால் எவ்வளவு முடியுமோ ஒரு பாட்டில் கொடுத்து எடுத்து சொல்லுங்கள். ஐயா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அடிப்படையில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு பார்த்தா ஒரு 25,000 ரூபா வந்துச்சு. அவ்வளோ பேரும் அள்ளி போட்டு போயிட்டாங்க. இவர் அப்படியே எடுத்தார். தன் ஜிப்பாக்கில் என்னெல்லாம் காணிக்க பொதுமக்கள் கொடுத்துருந்தாங்களோ அதையும் எடுத்து சேர்த்து போட்டார். எண்ணவே இல்லை, ப்ளஸ் பண்ணார், அப்படி கொடுத்தார். மகனே, இப்போ மகனேங்கிற மகனே, இதை வைத்து இனி சோம்பேறியாக இராது. உனக்குள்ளாக இருக்கிற தாளந்து புதைந்து கிடந்தது, இனி அது வெளியே வரணும், போ, ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவர் போனார், உழைச்சார், கடைகளில் ஒன்று போட்டார், வியாபாரம் பெருகிச்சு. கூட ஒரு ஆள் தேவை இருந்தது, இன்னும் 2 பேர் தேவை இருந்தது. ஒரு முழு நேரம் தயாரிப்பில் இறங்கினார். டெலிவரிக்கு ஆட்கள் எடுத்தாங்க, ஏஜென்சி வந்தது. இன்றைக்கி 450 பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. இந்தியாவில் ஒட்டுமொத்த அனைத்து ஊறுகாய் கம்பெனியும் இவருக்கு பிராண்டு கிடையாது, இவர்கிட்ட தான் ஊறுகாய் வாங்கணும். இவர் தான் மொத்த தயாரிப்பாளர். நீங்கள் பார்க்குறது பிராண்டட் ஐட்டம் பார்ப்பீங்க, எல்லாம் இங்கேருந்து வர்றது தான், இவர் தயாரிக்கிறது. அவர் 10 சபைகளை கட்டி கொடுத்தார். அந்த பெரிய பாஸ்டர் காஞ்சரக்கோடு என்ற பகுதி, நாகர்கோவில் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மறித்த போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட 15-16 பஸ் நிறைய விசுவாசிகளை தன் சொந்த செலவில் அழைத்து போய் நல்லடக்கம் செய்தார். இன்றைக்கு அந்த கம்பெனி இருக்கிறது. இதுதான் கர்த்தர். நம்புறீங்களா? உனக்குள்ள ஒரு தாளந்து இருக்கிறது, உனக்குள்ள ஏதோ ஒரு தாளந்து இருக்கிறது. எதையும் அற்பமாக எண்ணாதீங்க, அதுதான் உன்னை மேன்மைப்படுத்தும். அந்த தாளந்தை நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடு. அதை பல மடங்கா பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் கூப்பிடணும். முதல்ல ஒரு பாட்டில் பெரியவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் பெரியவரிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அதை பெருக செய்தார். அவன் அவரை நோக்கி கூப்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு, எட்டாவதும் அறியாதமான பெரிய காரியங்களை. இது ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு பார்வையற்றவன், 18ஆம் அதிகாரம் லூக்கா 18ல் 25லேருந்து 33 நினைக்கிறேன், பிற்பகுதியில் வரும். ஒரு பார்வையற்றவன்
அவன் எளியவன், குடும்பத்தால் கைவிடப்பட்டவன், வீதிகளிலே யாசகம் எடுத்துக்கொண்டிருப்பவன். எரியோ பட்டணம் பெரிய செல்வந்த பட்டணம், பணக்காரர்கள் வந்து போகிற வியாபார ஸ்தலம். ஆகவே இவன் அந்த வாசல்லே உட்கார்ந்திருப்பான். அவர்கள் பார்த்து இவன் பார்வையற்றவன் என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்வார்கள்? இது ஏதாவது காசு கொடுப்பாங்க, அளவில்லாமல் கொடுப்பாங்க. அதுதான் அவனுடைய பிழைப்பு. அப்படிப்பட்ட ஒரு தொழில். தயவுசெய்து விசுவாசிகள் யாரையும் பிச்சை எடுக்கிறவங்க பிச்சைக்காரன்னு சொல்லாதீங்க. குறைவுள்ளவர்கள், குறைவுபட்டவர்கள் என்று சொல்லுங்க. இல்லைன்னா தமிழில் இன்னொரு நல்ல வார்த்தை யாசகம். யாசகம் என்று ஒரு பெயர். ஆனால் நம்ம ஈஸியாக பிச்சைக்காரன்னு சொல்லிடுறோம். தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க. முடவரை பார்த்து என்ன சொல்கிறோம்? நொண்டி. பார்வையற்றவன குருடன். இனிமேல் அந்த வார்த்தைகள் சொல்லாதீர்கள். அவர்களை பார்த்து விழியிழந்தோர், பார்வையற்றோர், கால்கள் ஊனமானோர், என்ன அருமையான தமிழ் வார்த்தைகள் இருக்கு. நம்ம கொச்சப்படுத்துக்கிறோம். அந்த குருடேன்னு சொல்றதுக்கும் விழியிழந்தோர் என்று சொல்வதற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் சந்தோஷப்படுவான். அவன் பார்வை இல்லைங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஆனா குருட்டு பையல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விழியிழந்தோர், இப்படி நல்ல வார்த்தைகளை, கனமுள்ள வார்த்தைகளை அவளை பயன்படுத்துங்க. அவளை கனவீனப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு உலகம் இல்லாததை சொல்லி அவளை குறைபடுத்தும். அறிவு இல்லையா? முட்டாள். பணம் இல்லையா? தருத்துறேன். வார்த்தைகளை பாருங்க. உங்களை கூட என்னென்ன வார்த்தைகள் சொன்ன திட்டினாங்களோ தெரில. நீங்கள் உங்கள் மனைவி மாதிரி என்ன வார்த்தைலாம் சொல்லி திட்டாங்களோ தெரில. ஒட்டு கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அங்கே தான் வீட்டில் தானே உண்மை தெரியும். அறிவுகிட்ட மனசு இவனை கட்டிக்கிட்டு நான் பாடுற பாடு. நிறைய ஒரு பிள்ளைகளுக்கு அம்மிக்கல். இதை பெற்றதுக்கு ஒரு 2 அம்மிக்கலையாவது இருந்தால் மசாலாச்சி பழச்சிக்க. பிள்ளைகள் எங்கே அது கழுதுங்க எங்கே சுத்த போச்சோ தெரில. இன்னைக்கு பொதுவாக அப்படி தானே பேசுகிறோம். தயவு செய்து இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம். அப்போ அந்த குறைவுபட்டவன் யாசகம் எடுக்கிறான். அப்போ பெருந்திரளாய் காலடி ஓசை கேட்கிறது. பார்வையற்றவர்களுக்கு ஒரு விசேஷ தன்மை உண்டு. அவளுக்கு 6 அறிவு உண்டு. நம்மளை காட்டிலும் ஒரு அறிவு கூட. நமக்கு 6 அறிவு, அதோட கூட ஒரு அறிவு. அழகாக கண்டுபிடித்து விடுவார்கள். அவன் பக்கத்தில் உள்ளவனை பார்த்து கேட்கிறான், பெரும் காலடி ஓசை சத்தம் கேட்கிறது. இன்னைக்கு யார் சிறப்பு விருந்தினர், யார் வருகிறார்கள்? உடனே நாசரேத்து ஊரானாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறார்கள். அதில் இவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு. ஆனால் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்னது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இவன் என்ன கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு. 1000 பேர் கலகலன்னு பேசிட்டு போறாங்க, கூக்குரலிட்டு கொண்டு போகிறார்கள். கர்த்தர் அந்த சத்தத்திலே கேட்டு நின்றாராம். நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவன் கிட்ட வந்தபோது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். சர்வத்தை படைத்த தேவன், நான் உனக்கு, இவன் பணம் கேட்டால் பணம் கொடுத்துருப்பாரு. ஆனால் இவன் அதான் கேட்கல, நான் பார்வை அடைய வேண்டும், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அவன் பார்வை அடைகிறான். ஹல்லேலூயா. அப்ப கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை தாவீதின். ஏனென்றால் அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்ப சிங்காசனத்தில் ராஜா இருக்கும் பொழுது அவரை போய் போற்றி புகழ்ந்து பாடுவார்கள். எங்கள் ஊர் பக்கம் எட்டயபுரம்னு ஒரு உண்டு. அங்கே ஒரு பெரிய ராஜா இருந்தார். பாரதியார் பிறந்த ஊர் தான். அந்த ராஜாட்டில் யாராவது போய் கவிதை பாடியாச்சுன்னா உடனே சொத்து எழுதி வச்சிருவார். இந்தா உனக்கு அந்த சொத்தை நீ வச்சுக்க. இப்படியே புலவர்கள் பாடி பாடி எல்லா சொத்தையும் அபகரிச்சுட்டாங்க. அவர் கடைசியில் ஓட்டாண்டியா போயிட்டார். இன்னைக்கு அந்த ராஜா வம்சம் இருக்கு. அரசாங்கம் கொடுக்குற மானியத்தில் ரேஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உலகத்து ராஜாவை புகழ்ந்தா அவருக்கு ஒரு திராணி தான் இருக்கு. ஆனால் நம்முடைய தேவனை புகழ்ந்தால் அவர் இல்லாதவளை இருக்கிற போல அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எப்படி கூப்பிடணும்? தாவீதின் குமாரனே எனக்கு. இன்னைக்கு நீங்கள் எதுலேயோ குறைபட்டிருக்கீங்க, உண்மைதானே? எதில் குறைபட்டீங்கன்னு நான் கேட்கல. பணத்தில் குறைபட்டிருக்கலாம், சுகத்தில் குறைபட்டிருக்கலாம், சமாதானத்தில் குறைவுபட்டிருக்கலாம், ஆஸ்திகளில் குறைவுபட்டிருக்கலாம், அறிவில் குறைவுபட்டிருக்கலாம், அழகில் குறைவுபட்டிருக்கலாம். குறைவுகளுக்கு நமக்கு குறைவே இல்லை. அது ஏகப்பட்ட குறைவுகள் மத்தியில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனுடைய பெயர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். இப்போ நீங்கள் மனசில் நினச்சிக்கிடுங்க, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு நீங்க வேண்டும்? தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாக கூப்பிடுங்கள்.
அவர் நின்று கேட்டு உனக்கு செய்ய வேண்டியதை அவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் கூடுவோமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இதை மனசில் வச்சுடுங்க. எப்போ நான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு வயசான பாட்டி, கணவன் மரித்து விட்டார், அவர் மரம் வெட்டுக்கிற தொழில், அவை ஊருக்கு ஒதுக்குப்புற மாதிரி கொட்டாவை போட்டு கணவன் இறந்த பிறகு இந்த அம்மா அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஊர்க்காரர்கள் யாராவது உதவி செய்வார்கள். இவர்களுக்கு இப்போ அந்த வீட்டு வேலை செய்வதற்கான திராணியும் இல்லை. ஊரார் செய்த உதவிகளை வைத்து தன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். குடிசை வீடு, வாசல் கிடையாது. அவை தைரியமாக அங்கே இருப்பாங்க. இருந்து ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஒரு நாள் முறுமுறுக்கவே மாட்டாங்க. என் நிலைமை இப்படி இருக்குதே, வீடு சரியில்லையே, புருஷன் இல்லையே, அப்படிலாம் புலம்ப. நம்ம தான் எல்லாத்தையும் புலம்புவோமே. அவங்க அப்படிலாம் ஒப்பாரிலாம் வைக்க மாட்டாங்க. தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த பகுதியில் ஒரு டாஸ்மாக் கடை, அங்கே ஒரு குடிகாரன் வேலை முடிச்சுட்டு கரெக்டாக 7 மணிக்கு வரும்போது தண்ணி அடிச்சுட்டு இந்த பாட்டி வீசில் வழியாக தான் போவோம். அப்படி போகும்போது இந்த அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே என்னை கைவிடாதீரும், என்னை கரம் பிடித்து நடத்தும். இதுதான் அவங்களுடைய ஜெபம். இவன் போதையில் கேட்டுகிட்டே போவான். அப்படி ஒரு நாள் போகும்போது அந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, இவன் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இன்னைக்கு மசால் தோசை சாப்பிட்டேன்னு எனக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் எனக்கு மசால் தோசை தர வேண்டும், நீர் அதை எனக்கு தருவீரானால் கூரையை பீத்து கொண்டு தர வேண்டும். கண்டிஷன் வைக்கிறேன். ஏன்னா வேற எவனாவது வந்து தந்தால் நான் நம்ப மாட்டேன். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். நீங்கள் கூரையை பிச்சுட்டு தான் எனக்கு அந்த மசால் தோசை தரணும். உடனே இந்த குடிகாரே அப்படியே கேட்டு போகிறான். என்னடா இந்த பாட்டி கடைசி காலத்தில் இருக்கு போல இருக்கு, ஆசைப்படுது, மசால் தோசை ஆசைப்படுது. அடுத்த நாள் ஒரு மசால் தோசை, 2 மசால் தோசை வாங்கிட்டு இவர் வர்றார். குடி போதில் தான் வர்றார். 2 மசால் தோசை வந்தால் வாசல் திறந்து கிடக்கு. இந்த அம்மா தாவீதின் குமாரனே உமக்கு சோத்திரம் 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, துதிச்சுக்கிட்டே இருக்கு. வாசல் திறந்துருக்கு. இவன் பார்த்தான், கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சு தானே கொடுக்கும். அப்போ அந்த அம்மாவுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அப்படியே பக்கத்தில் மரத்தில் ஏறி அந்த மரத்துலேருந்து கூரையை பிச்சுட்டுக்குள்ளே கொதிச்சிட்டான். பாட்டி இந்த அவன் தெய்வம் அவனுக்கு கேட்ட மசால் தோசை. அந்த மாதிரி அறிவு கட்டவனு வாசல் தான் திறந்திருக்கேன், ஏன்டா கூரையை பிச்சுட்டு இறங்குன, அந்த கூரைக்கு நான் எங்கே போவேன், நீ தான் நல்லா கூடுறிய தாவீதின் குமாரன் எனக்கு கூறதாரம். அவர் பிரசங்கம் சிலர் குடிகாரட்ட நல்ல தத்துவங்கள்லாம் பிறக்கும் போல இருக்கு. அவன் சொல்லிச்சு. பாட்டிக்கு ஒரே ஆனந்தம். இந்த பாட்டி என்ன கேட்டுச்சு, கொடுக்குற தெய்வம். ஆனால் கொடுத்தது ஒரு காக்கா எலியாவுக்கு போஜனம் கொடுத்த நம்புறீங்களா? அதுதான் இது. அப்போ போசிக்க வல்லவ, நம்முடைய குறைகளை நீக்கிற, நாம தான் கேட்கறது, நம்ம தான் அழுது தீர்த்துடுறோமே. கேட்ட ஒரு பழமொழி வர சொல்லுவோம், அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். அழுத பிள்ளை இன்னைக்குள்ள தாய் தான் கிள்ளி எடுத்துடுறாள். நான் நேற்று ட்ரெயினில் வரும்போது என் பக்கத்து பெர்த்தில் ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, ஆத்தூரில் இறங்கணுமா, அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் வந்துச்சு. அது ஒரு தாலாட்டு பாடி, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எங்கே தாலாட்டு தெரியுது, பாடினா சினிமா பாட்டு விஜய் பாட்டு தான் தெரியுது. டப்பாமுத்து ஆடிக்கிட்டு நடு ரோட்டில் கேவலமாக இருக்கு. இந்த பிள்ளை நானும் பார்க்குறேன், நான் என்னதான் சொல்லுவேன். அவன் புருஷன் அப்படியே இருக்கிறான். அவன் ஒன்று சொன்னாச்சுன்னா அது சீறி பாஞ்சிருது. சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு அவன் பேசாமல் படுத்துக்கிட்டான், கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டான். இது நானும் பார்க்குறேன். அந்த பிள்ளை அழுகுத. ஒரு தாய்க்கு இயற்கையாகவே இந்த குணம் வேண்டாமா? அந்த பிள்ளையை தாளாட்டுறதுக்கு என்னவோ மரபு. இது கிள்ளுது, கிள்ளிக்கிட்டே செல்ஃபோனை பார்க்குது. விளங்குமா அது? அந்த பிள்ளை செல்ஃபோனை பார்க்குறா, ஆனால் பிள்ளைய கலத அப்படி கிள்ளுறா. எனக்கு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் யார் பெத்த பெண்ணோ நாம் போய் என்னத்தையாவது சொல்ல போய். நான் குரூப்பாக 4-5 பேர் இருந்துச்சுன்னா அவன் செத்தா அப்படியே தூக்கி ட்ரெயினுக்கு வெளியே போட்டிருப்போம். நீ அப்படியே செத்துப்போ, நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம் பாருங்க. பிள்ளையான நம்முடைய தேவனுக்கு தெரியும், தாயிலும் மேலானவர். ஒரு தாய்க்கு தன் பிள்ளையினுடைய அழுகை நிறுத்த தரல படித்தவளுக்கு. ஆனால் நம்ம படைத்த தேவன் தாயிலும் மேலானவர். உன் அழுகையின் சத்தத்தை அவர் அறிகிறார்.
உன் முணுமுணுப்பின் சத்தத்தை அவர் கேட்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் தான் கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? எல்லாரும் உரத்த சத்தமாக கூப்பிடுவோமா? எப்படி கூடணும்? எவ்வளோ சத்தமாக கூடுறீங்களோ அந்த கூரை பிக்கணும். கூரை பிச்சுட்டு ஆண்ட கொடுப்பார் மசால் தோசை. அதனால் வாழ்க்கையில் மசால் தோசைமே மறக்காதீங்க. தாவீதின் குமாரன் எனக்கு யாரங்கோ. இப்போ கூடுவோமா? மனசில் மேலே நினச்சிக்கிடுங்க, இன்னைக்கு என்ன ஆண்டவரத்தில் உங்களுக்கு வேணும், அதை தீர்மானம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வேணும், படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைக்கு நல்ல மார்க் வேணும், வாழ்க்கை வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல கணவன் வேணும், வாழ்வதற்கு வீடு வேண்டும், பெரியவர்களுக்கு ஆயுசு வேண்டும், பிள்ளைகளால் சமாதானம் வேண்டும். ஏதோ ஒன்று மனசில் தீர்மானம் பண்ணுங்க. உங்களால் முடியாது, என் தேசுவால் முடியும். ஆனால் கூட எல்லாரும் கூட தாவீதின் குமாரனே எனக்கு, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. அவர் கேட்டார், உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்வேன். இப்போ மனசு நினைங்க, அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இன்னைக்கு அவர் செய்வார். இன்னைக்கு உங்களை வெறுமையாக அனுப்ப போறதே இல்லை. பாருங்க, இங்கே ஒரு ஏழை, பார்வையற்றவன், கைவிடப்பட்டவன், சொந்த குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவன். அவனுக்கு தகப்பன் பேர் கூட தெரியாது. அவன் தகப்பன் பேர் திமியு, ஆனால் இவனுக்கு பேர் கிடையாது. பர்தேமியு என்றால் திமியு பெற்ற பிள்ளை என்றுதான் அர்த்தம். சன் ஆஃப் திமியு என்றுதான் அர்த்தம். அப்போ ஒரு பேர் கூட இல்லாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு பிள்ளைக்கு என் கர்த்தர் இறங்கினார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இறங்குவது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து ஒரு சர்ச்சுக்கு போகிறார். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போகிறார். அங்கே ஒரு காணிக்க பெட்டி இருக்கு. அந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாரும் காணிக்க போடுறாங்க. இந்த 1000 ரூபா காணிக்க போடுறவங்க அது எல்லாம் தெரிகிற மாதிரி போடுவாங்க. ஏன்னா அவர் 1000 ரூபா போடுறாராம். இது இயல்பு, நான் யாரையும் குற்றப்படுத்தலை. நம்ம கர்த்தருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நிறைய போடுறதில்லை. கொடுக்கறத உற்சாகமாக கொடுக்கணும், அதை போடுவாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டான். இன்னைக்கு பெருசாக போடுறவங்கள நம்ம என்ன செய்வோம்? பாராட்டுவோம். ஏப்பா, இவர் சபைக்கு 1 லட்சம் கொடுத்தார், 2 லட்சம் கொடுத்தார், இந்த பன்னாடைக்கு ஒரு பொன்னாடை போட்டு அமைக்கிடுவாங்க. பாராட்டு விழா பெரிய. ஏன்னா கேட்டால் சொல்லுவாங்க, இதை பார்த்து இன்னொருத்தர் செய்வார், இதை பார்த்து ஐடி ஆஃபீஸுக்கு அவன் மூட்டை கடிதாசு போட்டுடுறான். இதுதான் கிறிஸ்தவனுடைய லட்சணம். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஆனால் கர்த்தர் கொடுக்கறது வலது கை கொடுப்பது இடது கைக்கு. உன் மனசில் தீர்மானித்துக்கொள், அதை உற்சாகமாய் கொடு. இவ்வளோதாங்கிறத உற்சாகமாய். ஒரு ஏழை விதவை 2 காசு, ஒருத்தர் 1 லட்சம் போடுறான், 2 காசு போடுறான். ஆண்டவர் பார்த்தார். 21ஆம் அதிகாரத்தில் லூக்கா 21 1, 2 இந்த வசனங்கள்ல இருக்கு. இவளோ மிகுதியாக கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். இந்த ஏழை விதவை மிகுதியாக கொடுத்தாள். எல்லாரும் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. அவர்களோ தங்கள் மிகுதியிலிருந்து எடுத்து கொடுத்தார்கள். இவளோ தன் ஜீவனத்துக்கு ஏதுவானதை எடுத்து கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். அவளைதான் பாராட்டினார். அப்ப கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் உங்கள் திராணிக்கு தக்கதாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை மனதில் தீர்மானித்து அதை உற்சாகமாக கொடுங்க. உற்சாகமாக கொடுக்கிறவங்க கர்த்தர் அதை அவர் அக்கௌண்ட் வச்சுக்கிறார். கணக்கில் வைத்து ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனை நினைவில் வைத்து அதை பல மடங்கா திருப்பி தர. ஒரு 2 காசு கொடுத்தவட கர்த்தர் எவ்வளோ கனப்படுத்தினா. ஒரு ஏழை, இங்கேயும் பாருங்க, ஒரு ஏழையைத்தான் நினைவு கூறுகிறார். அங்கே ஒரு ஏழை பார்வையற்றவனை நினைவு கூறுகிறார். அங்கே ஒரு ஏழை பருக்கள் நிறைந்து வாசலில் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தவனை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அப்போ உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது, எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் ஏழைகளாக இருக்கலாம், நாம் இல்லாதவர்களாக இருக்கலாம், குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், புழுதியில் கிடக்கலாம். ஆனால் நம்ம தான் அவர் தூக்கி எடுத்து ராஜாக்களோடு அமர செய்யணும். ஏன்னா அது அவருடைய வாக்கு தத்தம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தில் இருந்தார். இன்னைக்கு அந்த சிங்காசனம் மீண்டும் வெறுமையாக இருக்கிறது. அவர் வரும் நாளிலே அந்த சிங்காசனத்தில் உங்களையும் என்னையும் அமரச் செய்வார். ஆனால் தான் கிருபையாய் மீட்டெடுத்து இன்னைக்கு கிருபையாய் உங்களை இந்த சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை கேளுங்க, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நிச்சயவார். உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். கடன் வாங்காத இருக்கும்படி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாய் மாற்றுவார். எகிப்தின் வாதைகள் வியாதிகள் ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. உனக்கு எதிராய் வருபவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியா
ஓடி போவார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். அத்தனை வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ இவரை நாம் நினைக்கணுமா வேண்டாமா? அப்போ அவர் மறுபடியும் பிறப்பாரா? அதான் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்றைக்கி நம் தாயின் கற்பத்தில் பிறந்தோம், ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிறக்க வேண்டும். அதுக்கு நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிரபாவிட்டால் இந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை. அப்போ இன்றைக்கு அந்த பிறந்த நாளிலே அவர் நமக்குள் பிறக்க முடியாது. நம்முடைய இதே கதவை திறப்போமா? யாரொருவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களோ அங்கே உட்பிரவேசித்து அவர் போஜனம் பண்ணுவார், வாசம் பண்ணுவார், நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பன். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் ஏழைகள் தான், ஆனால் மன உற்சாகமாய் கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். நீர் பிறந்த இந்த நாளிலே நாங்கள் புது சிருஷ்டிகளாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்ததினால்தான் பாவத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் புதிதாய் மாறினார்கள். இன்றைக்கு நாமும் புதிதாய் மாற வேண்டும். ஓமக்கு ஸ்தோத்திரம். வாரும் கர்த்தாவே, என்னுள் வாரும். நேசரே, நீர் வீதியில் எங்கும் சுற்ற வேண்டாம், என் வீட்டிற்குள் வாரும். நான் தான் அந்த வீடு, எனக்குள் வாரும். எல்லாரும் கூப்பிடுவோமா? தாவீதின் குமாரனே நீர் வாரும். சகையை வீட்டுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஓ என் இயேசு கிறிஸ்து உன்னோடு தங்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது தண்ணீர் ரசமாய் மாறும். அவர் சொல்லுகிறபடி செய்தால் தண்ணீர் ரசமாக மாறும். உன் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் குறைவுகள் நிறைவாய் மாறும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.